என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இதய தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உறவின்றி வாழ்வில்லையே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளோட பேசுகிறதுக்கு, நம்மளோட எல்லா நேரங்கள்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யார் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் தானே குட்டீஸ். அப்போது நமக்கு சோர்வு இருந்தாலும் அதை அவர் பார்த்துக்குவார். நமக்கு ஏதாவது நமக்கு எதிர்பார்க்காம ஏதாவது சோதனை வந்தால் கூட ஏசப்பாவே அதை கிளிக் பண்ணி சரி பண்ணி விட்ருவார். அப்போது நம்ம எதுக்கு தான் கவலைப்படணும்? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் தானே. அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக இதை நம்ம நல்லாவே உணரணும். அடப்போங்க, நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு நான் இப்படி நினச்சேன்னு எனக்கு இப்படி நடந்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன்னு கூட இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் உணரும்படியாக அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது தான் தெரியும் உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். இல்லை நீங்கள் பார்க்காத சில விஷயங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவு கிடைச்சிருக்கும். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்த நிறைய காரியங்களால் உங்களுக்கு பெரிய நிறைவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய பாதிப்புலேருந்து உங்களை என்ன பண்ணியிருப்பாரு? ஏசப்பா பாதுகாத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அதை காலம் தாழ்த்தி புரியும் போது கண்டிப்பாக அவர் உங்களை எவ்வளோ சூப்பராக பாதுகாத்து எவ்வளோ நேக்காக அந்த விஷயத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அருமையாக புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அருமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் கண்டிப்பாக எல்லாரும் அப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து அதை அவருடைய அன்பை அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த ப்ரொடெக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு சாதாரண வசனம் மாதிரி எனக்கு தோணவே இல்லை குட்டீஸ். நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை எனக்கு சொல்கிற மாதிரியாக இந்த வசனம் இருந்தது. அந்த வசனம் மேபி உங்களுக்கும் கூட அதை அப்படி வெளிப்படுத்தலாம் கூட நான் நினைக்கிறேன். என்னன்னா எரேமியா 31:9 படியா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். எரேமியா 31:9 படியா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இது ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் நமக்கான வசனமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது தானே குட்டீஸ். ஆனால் இந்த வசனத்தை கேட்கும் போதே எனக்கு அப்படி ஒரு ஆசை வர்றதை தாண்டி இதில் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக அவர் சொல்கிற மாதிரி இருக்குதேங்கிறத எனக்கு புரிய ஆரம்பிச்சது குட்டீஸ். என்ன அப்படின்னா, அவர் தொடங்கும் போதே அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் அவங்க ஏன்ட்ட வர்றாங்க, அதனால நான் அவங்கள வழி நடத்துவேங்கிற ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளும் நிறைய பேர் அழுகையோடும்
இன்னும் நிறைய போராட்டங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையிலேயே அவர்கிட்ட போகிறோமா சொல்யூஷன் தேடி, இல்லை அவருடைய பாதைகளை பின்பற்றி அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறோமா குட்டீஸ்? அப்படி ஒருவேளை நம்ம இருக்கிறோன்னா அவரே சொல்லிட்டாரே, நான் உன்னை வழி நடத்துகிறேன், உனக்கு எந்த ஒரு தீங்கும் இடராதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து செம்மையான பாதையில் கூட்டு போவேன், நீ பயப்படாமல் இருன்னு சொல்லிட்டார்ல குட்டீஸ். அப்போது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குன்னா அப்போ நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குங்க நீங்கள் என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறீங்களா? சோதனைகளும் சோர்வுகளும் போராட்டங்களும் வரும்போது கண்டிப்பாக நம்ம தேடுறது என்னவா இருக்கக்கூடும்? நம்ம எப்படி மனுஷனோட புத்தியிலேருந்து நம்ம யோசிப்போம், இதை எப்படா நமக்கு ஈஸியான முறையில் நம்ம இதுலேருந்து மீண்டு வந்துடலாம், எப்படா நம்ம இதில் நம்ம யார் கண்ணுக்கும் படாமல் இதுலேருந்து தப்பிச்சிடலாம், அந்த மாதிரி நம்ம யோசிக்க 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 பிரச்சனை அதிகமாயிட்டே தான் குட்டீஸ் போயிட்டே இருக்கும். இல்லை என்ன ஆனாலும் சரி, ஏசப்பா எனக்கு இதை சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி இருக்கணும், நான் அந்த மாதிரி அவர் சொன்னபடி நான் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு நான் மாட்டிக்கக்கூடாது, என்னானாலும் சரி நான் உண்மையை சொல்லி யாருக்கும் கெடுதல் நினைக்காம இந்த பிரச்சனையை நான் கடந்து வந்துடுவேன் அப்படின்னு நம்ம அவருடைய பார்வையிலிருந்து, அல்லது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே மனுஷங்களை தேடி ஓடி நம்மளுடைய சோதனை நம்முடைய சோர்வுகளெல்லாம் கொட்டி தீர்க்காம என்ன நடந்தாலும் சரி நான் அவர்கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன், வேறு யார்கிட்டே அதை காட்டிக்க மாட்டேன்னு மட்டும் நீங்கள் இருந்து பாருங்களேன். அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் ரொம்பவே பெரியதாக இருக்கும் குட்டீஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சோர்வு ஏதோ ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை இருக்கா, இதை நான் ஒரு நூலில் கூட நான் வேறு யாருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அம்மாக்கோ யாருக்கும் நான் தெரியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவேன். என் கண்ணீர் அவர் மட்டும்தான் பார்க்கணும்னு நீங்கள் எப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்படி உண்மையாக அவரிடத்துல மட்டும் நீங்கள் இருக்கீங்களோ, ஆனால் அவர் கொடுக்குற சொல்யூஷன் யார் மூலியமாவது உங்களிடத்துல கொண்டுட்டு உங்களை அதிலிருந்து மீண்டு வர செய்வார் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம செய்கிற மிஸ்டேக்கை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் தான் முதலிடமாக இருக்கணும், அவரிடத்துல தான் நம்ம முதலிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஸோ இந்த நாளில் அப்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை எதுக்காக வச்சிருக்காரோ அந்த காரியத்துக்காக நம்மளை அவர் எடுத்து பயன்படுத்தணும்னு ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நீங்கள் என் கூட பேச வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்னோட இருதயத்தோட தொடர்புகளில் வந்திருக்கீங்கிறப்போ எங்களுடைய முழு இருதயமும் எங்களுடைய முழு நேரமும் நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் மறந்து போன தருணங்களுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. முது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.